Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.6 7th sum in the video பார்க்கலாம். Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. சரியா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா SN கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து இந்த ரெண்டுக்கு உள்ள இருக்கிற மாதிரி between these two numbers. ஓகே, ரெண்டு பேருக்குள்ள இருக்க SN கண்டுபிடிக்கணும். அதுவும் வந்து not divisible by 4 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம் பார்த்துருப்போம். அது வந்து டிவிசிபிள் பை 7 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாட் டிவிசிபிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்த இதுல பிட்வீன் இருக்கு இல்லையா, ஒரு டோட்டல் நம்பர் SN கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டிவிசிபிள் பை 4 என்னென்ன இருக்கோ அது இந்த ரெண்டுக்குள்ள டிவிசிபிள் பை 4 என்னென்ன இருக்கோ அதையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த மொத்த நம்பர் மைனஸ் டிவிசிபிள் பை 4 பண்ணோம் அப்படின்னா நாட் டிவிசிபிள் பை 4 கிடைச்சிடும். அப்படிதான் அந்த சம் கண்டுபிடிக்க போறோம். So SN is equal to இந்த ரெண்டுக்கும் between numbers அப்படின்றத 603ல இருந்து எழுதுறோம். So 603, 604, 605 etc. இதுக்கும் உள்ள இருக்க நம்பர் betweenன்றனால 902 எடுக்கல, 901 வரைக்கும் எடுத்துக்கிறோம். சரிங்களா, இதை வச்சு நம்ம A என்ன D என்னன்னு எழுதலாம். So A is equal to 603, D என்னதுன்னா 604 minus 603, அதாவது T2 minus T1 இது வந்து 1 ன்னு வேல்யூ வச்சுக்கோ. D is equal to 1. அடுத்து லாஸ்ட் டேர்ம் L என்னது 901. ஓகே, இப்போ நம்மளுக்கு n தெரியாது, SNல n தெரியாது. ஸோ n கண்டுபிடிச்சுக்கிறோம். n is equal to L minus A by D plus 1. ஓகே, L என்னது 901, A வந்து 603, D வந்து 1. அதாவது சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 901 minus 603 by 1 plus 1. அப்போ 2 இரண்டையும் மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 298. ஸோ 298 plus 1. ஓகே, அந்த மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கீங்க, அதை பார்த்துக்கோங்க. 298 plus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரெண்டையும் பிளஸ் பண்ணோம் 299. என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 299. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இவ்வளோ இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம SN கண்டுபிடிக்கணும். ஸோ S299 is equal to n by 2 into A plus L. இது வந்து மொத்த நம்பர். ஓகேவா, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இந்த நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறது. ஸோ என்னுக்கு பதிலாக 299 by 2 into 603, ஏக்கு பதிலாக 603 plus Lக்கு பதிலாக 901. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா 1504, அதாவது 1504 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 299 by 2 into 1504. இப்போ என்ன பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இது வந்து 1 டைம், இது என்ன ஆகும் 7 டைம், இது 1 5 டைம், அப்புறம் வந்து 2. ஸோ 299 into 752 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 224848 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் மொத்தத்தையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா 224848 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து இது நம்ம ஏன் கேபிட்டல் என் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இது மொத்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தோட சம் அப்படின்றதுல கேபிட்டல் என் வச்சுக்கிறேன். அடுத்து டிவிசிபிள் பை 4 என்னென்னு கண்டுபிடிக்கணும். அந்த இதுக்கு வந்து ஸ்மால் என் SN வந்து அதை ஸ்மால் என் வச்சுக்கலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணி அது வந்து கேபிட்டல் என்னா வச்சுக்கிறேன். சரிங்களா, டிவிசிபிள் பை 4 இருக்க டேர்ம்ஸ் தான் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது அப்படின்னா என்ன டேர்ம் இருக்கு, 603. 3 கடைசி இருக்கு, கண்டிப்பா வந்து 4 டேபிள்ல வராது. ஸோ இந்த டேர்மை விட்டுருங்க. அடுத்து 604, இது டிவைட் பண்ணி பார்க்கலாம். 604 டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. இது வந்து டிவிசிபிள் பை 4 இருக்கு. ஸோ 604 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து 4 ஆட் பண்ணி 608 எழுதிக்கோங்க எக்ஸெட்ரா. லாஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 901. இங்க என்ன லாஸ்ட் டேர்ம் என்னது அப்படின்னா 901 தானே. அந்த 901ல 4ஆல டிவைட் பண்ணுங்க. இப்போ 901 4ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 1ன்னு கிடைச்சிருக்கு. 1 என்ன ரிமைண்டர் கிடைச்சாலும் அதை வந்து எந்த டிவைட் பண்றோமோ அதோட மைனஸ் பண்றோம். அப்போ 901 minus 1 அப்படின்னா 900. 900 வந்து கண்டிப்பா 4ஆல டிவைட் ஆகும். சரிங்களா, அதனால லாஸ்ட் டேர்ம் வந்து 900 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம இது n கண்டுபிடிக்கணும். n தெரியல, அதனால A என்னது இது 604, D என்னதுன்னா 608 minus 4 அப்படின்னு 608 minus 604 அப்படின்னா 4 வேல்யூ கிடைக்கும். L வந்து 900 தெரியும், நமக்கு n தெரியாது. ஸோ இதுலயும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து n கண்டுபிடிச்சுக்கிறோம். n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n is equal to L minus A by D plus 1. L என்னது 900, A வந்து 604, D வந்து 4. ஸோ 900 minus 604 by 4 plus 1.
அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க 296. அப்போ 296/4 + 1. இப்போ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிள் இது வந்து 1 டைம், இது 4 டைம், 8 அடுத்து திருப்பி போகும் 2 டேபிள்ல. ஸோ இது பண்றோம் 7 டைம் and 4 டைம் 74 + 1. 74 + 1 அப்படின்னா 75. n is equal to 75 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ இந்த divisible by 4க்கு நான் வந்து ஸ்மால் என்னாவே வச்சுக்கிறேன். ஸோ Sn is equal to n/2 into a plus l. சரிங்களா? அப்போ n என்னது 75. ஸோ 75/2 into a என்னது 604 plus l என்னது 900. இப்போ இந்த ரெண்டையும் பிளஸ் பண்றோம். பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 1504 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ 75/2 into 1504. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இது வந்து 1 டைம், இது வந்து என்ன ஆகும் 7 டைம், 5 டைம், 2 டைம். ஸோ 75 into 752. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்றாங்க. மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 56400. அதை எழுதிருக்கோம். Sn is equal to 56400. இது வந்து என்ன வேல்யூ? இது வந்து என்ன சம் அப்படின்னா divisible by 4 இருக்கு இல்லையா, அதோட Sn தான் இது. இப்ப நம்மளுக்கு டோட்டல் நேச்சுரல் நம்பரோட Sn தெரியுது, அதே மாதிரிக்கு divisible by 4 Sn தெரியுது. அப்போ நம்ம நாட் divisible by 4 Sn கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த நம்பரையும் மைனஸ் divisible by 4 பண்ணோம் அப்படின்னா நாட் divisible by நம்பர் அப்படி கிடைச்சிடும். So Sn is equal Sn of not divisible by 4 which is equal to Sn minus Sn. Sn நம்ம மொத்த நம்பருக்கு நேச்சுரல் நம்பருக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 224848 மைனஸ் divisible by 4 ஓட Sn என்னதுன்னா 56400. ஸோ 56400 அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 168,448 அப்படின்னு வேல்யூ வச்சிருக்கு. இதுதான் வந்து Sn not divisible by 4 ஓட வேல்யூ. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.